ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பாக்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது தம்பி. நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்துல மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளா நீ மெம்பர் ஆகாமையே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்ட. இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ. இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்துல ஒரு அசிஸ்டண்டா கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாத்தி வேலை செஞ்சிருக்கிற பாரு. அதனால கண்ணு பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்துல அதெல்லாம் பண்ணிருக்கிறேன். இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர் சொன்னியா, நீ மெம்பர் ஆயிட்டியா? பாத்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களா ஆகுறாங்களே. அது இல்ல, அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஏதோ மெம்பர் ஆகுறதுனால இங்க ஏதோ 100 பேர் வாழ்றாங்கன்றதல்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நமக்கு உதவிகரமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் ஒரு கௌரவமா சொல்றது, மற்ற விஷயங்களும் பேசல. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். நீ டைரக்டர், ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆயிடுமா? அதானே. இது பெரிய இடியாப்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் திருப்பி யூடியூப்ல என்ன பத்தி ஏதாச்சும் பேசிடும். கண்ணே, நீ மெம்பர் ஆனா ஆகலைன்னாலும் பரவாயில்ல. எங்க வீட்டு பிள்ளை அது. அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம். அம்மா மஞ்சுளா அம்மாவில இருந்து விஜயகுமார் அண்ணன் வந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டர். அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்றேன். ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம், சங்கர் சாரோட அசிஸ்டன்டோட படம் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே, இன்றைய கண்டென்ட் கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் சுத்திட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? பரவாயில்ல, பாத்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணிருக்கான்னா, மிக கேரளாவில் அவ்வளவு சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்க போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணிருக்கேன்னா, உன்னை சரியான ஆளை தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಮನೋರ್ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರ್ಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದ್ರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅಂತ. ఓకేవా? ఏమండి డాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా பியூட்டிஃபுல். எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா, அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ காட்டுறான். కార్నరా మీకు చాలా చాలా బాగా. நோ, இட் வாஸ் இஸ்தட்டிக்கல். ரியலி அது ஒரு கவிதைத்தனமான கிஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவருப்பு இல்லாம இங்க கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு விடுவான். பாத்தீங்களா? டேய் டைரக்டர், பெரிய நீ இல்லையா? ஆளுக்கு ஆளு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அதுல அப்புறம் சேர்ந்து பண்ணது நேரம் அகல பண்றாங்க பாருங்க. ஆனா அந்த தம்பி நல்லாதான் இருக்கிற, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்கிறேன். நீ வேற பாரு, இந்த ஹீரோ நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு.
இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ற ஃபீலிங்ல அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்காரு. பட் அவரு உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்க எக்ஸ்பிரஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட், வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல ஹீரோவா ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்திலேயே அத்தனை இடத்துலயே முடிச்சிட்டீங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்துருவாங்க. இல்ல நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க. அவங்களும் விடாம அந்த இடம் இந்த இடம்னு காட்டிட்டு இருக்காங்க. கமான், நீயா நானா பாத்துடலான்ற லெவல்ல. ஆனா அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி ஒரு அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்திருக்கிற தம்பி. நல்ல வரிகள். அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்துல அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, இன்னொரு பாட்டு, ஒரு ஒரு யகாந்தமா இருந்தது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர். பேரு நம் ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம், உனக்கு வாய்ப்பு. என்னங்க நீங்க பாட்டுக்க நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளை எல்லாம் தூண்டி விடுது. அதனால உங்க மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேற ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பாத்தீங்களா, இது மிஸ் பண்ணிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயர் நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஆனா படம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாம, நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமா தமிழ்நாட்டில் ஒருத்தன் உட்காந்து ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்றதே எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள், அண்ணன் சொன்ன மாதிரி, தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்ணுவாங்க. அதனால வாழ வச்ச கடைசியில ரொம்ப அன்பா அமைதியா எல்லாத்துக்கும் கரெக்டா கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளவு உண்மா சீன் இருந்தாதான் நான் நடிப்பேன்லாம் சொல்லப்படாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமா, என்ன நல்ல கேரக்டர். அப்புறம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பா இருக்கான் அவன், டமால் டுமில்னு. ஏய், எத்தனாவது படம் இது? 7வது படம். மிரட்டிக்கிறான் இவன், தனியா பண்றான். ஒருத்தன் காதல் பண்றான், ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் காதல் பண்ணவன் கொலை பண்றவனு கொலை பண்றான், கொலை பண்ணவன் காதல் பண்ணவன ஏன் கொலை பண்றான்றத இந்த கதை. புரிஞ்சுதா? எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டோம். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் கொலை பண்றாங்க, ஒருத்தர் காதல் பண்றாரு. கொலை பண்றவன காதல் பண்றவனை கொலை பண்றானா, காதல் பண்றவன் கொலை பண்றவனை கொலை பண்றானா? இதே அதாவது விசுசார் பாணியில ஒரு த்ரில்லர் படிக்கிறார். விசு சார் அதான், எது யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யாரு நல்லவ யாரு கெட்டவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழம்பத்தை அவரே நடுவில் உட்கார்ந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கேன். அதுல நடுவில் இருக்கிற யாருன்னு தெரியல, அவர் என்ன பண்ண போறாருன்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்ல செத்தவளோட அப்பாவா ஒண்ணும் தெரியல, இல்ல கொலகாரனோட அப்பாவா, இது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டாரு, இந்த படத்துல உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸா வச்சிருக்கிறோம்ட்டாங்க. ஸோ ஒரு ரகமா தான் வந்திருக்காங்க பசங்க. சிறப்பாக ஒரு நல்ல டீம். ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோட பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுங்க பார்த்தீங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தியேட்டர் போட போறீங்க?
சூப்பர். ஒரு கான்பிடென்டா சொல்றாரு. 50ல இருந்து 75 தியேட்டர் கை தட்டுங்க. 150 தியேட்டர்ல இது வந்து நல்ல 100 டேஸ் ஓடுற மாதிரியான படம். அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா இந்த படத்துல எல்லா விஷயமும் இருக்கு. படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம். ஆமா ஆமா, அது கரெக்ட். இல்ல அது போதும். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப சின்ன படங்கள் சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்குங்கும் போது தியேட்டர்ல படம் இருக்கிறது இல்ல. இந்த காரணத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு. 2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்றதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியா ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணீங்கன்னா உங்க சக்சஸ் இஸ் சாலிட் ஆயிடும். ஸோ அது வரையிலும் நீங்க காத்துருங்க. எப்பவுமே இப்ப படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் தேவைப்படுது முரளி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்சம் ரூபாய் ரெடியா பண்ணிக்க. படம் பெருசா நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்சஸ் மீட் வைக்கணும். அந்த காலத்துல நாங்க மாங்கன்னு படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம். அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு. நாங்க கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்க அப்படிப்போம். ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனா இப்போ 3வது நாளே சக்சஸ் மீட் ஷீல்டோட கொடுத்துருவாங்க. கரெக்டா? கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லல, கிண்டலுக்காக சொல்லல. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சில படங்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது, போராட்டமா இருக்கு. நல்ல படங்களுக்கு கூட தியேட்டர் கொடுக்க முடியாத ஒரு தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்கு. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாம இருப்பான். ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவன் இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமா விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டா வரும். டெஃபினட்டா. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு 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 மைண்ட்ல போட்டு அதை அற்புதமா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி 2 ஹீரோ 2 ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேற காணுமே. அதை பாத்தீங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறாங்களேன்னு அப்பவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமா, சித்தாரா விஜயா மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்தது. எப்போ இல்ல அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா? நல்லா இருந்தது. அப்பா இவங்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லயும் படம் எடுக்கணும். அப்புறம் நீங்க அடுத்தது தெலுங்குலயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்க. ஸோ இதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இசையமைப்பாளர்ல இருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோயின் பேரு எனக்கு சரியா வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் கம் ஹீரோ, ஹீரோ கம் வில்லன். இல்லை அவன் வில்ல அவன் ஹீரோன்னு தெரியல. இந்த கன்ஃபியூஷன்ல 2 பேர்த்தையும் வில்லனா வச்சுப்போம். 2 பேர்த்தையும் அவன் பொம்பளை கிட்ட வில்லனா இருக்கான், நீ கொல்றதுல வில்லனா இருப்பான் போட்டு. ஆக மொத்தம் இந்த 2 வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்டர் திரைப்படம் வெற்றியடை வாழ்த்துக்கள். இயக்குனர் வனிதா மேடத்திற்கு வாழ்த்துக்கள். எங்க இயக்குனர் இனத்தோடு சேர்றீங்க. சினிமாவில் வந்து பெண்ணியக்கள் கம்மியா இருக்காங்க. நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தலைவர் சொன்ன மாதிரி சங்கத்துல உறுப்பினர் ஆயிருங்க. தப்பிக்கவே முடியாது நீங்க. ஆமா ஆமா, உங்க மக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லையோ, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அது பணம் எடுக்க முடியாம இருக்காது, இல்ல எடுத்துடலாம். ஓகே, இங்க நிறைய உண்மையை உடைச்சு விட்டாரு நம்ம தலைவர். நம்ம சூரியன்ஜியும் பந்தா கட்டாத பந்தா கட்டியிருக்க இயக்குனரா இருக்காரு. ஆமா, அங்க சேர்ந்துங்க நல்லது. தலைவர் பார்வை பட்டுச்சு, விட மாட்டாரு இனிமே. வந்து உதயகுமார் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும், அது சின்ன சின்ன படத்துக்குலாம் வந்துருவாரு ஆடியோ ரிலீஸுக்கு. நான் கூட வாழ்த்தத்தை வர அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இன்னைத்தான் தெரியுது, எங்கேயாவது கிளுகிழ பாசிக்கிட்டு இருக்கும், யாராவது முத்தம் கொடுப்பாங்க. அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம், எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பா கவனிக்கலாம். சமீபத்தில் ரப்பர் பந்துன்னு படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. குடும்பஸ்தனும் வந்து வெற்றியை அடைஞ்சிருக்கு. ரப்பர் பந்தே அவர் பார்த்துட்டாரு, குடும்பஸ்தனும் பார்த்துட்டாரு, ஆனா ஃபயர் தான் ஞாபகத்துக்கு இருக்காரு. அப்ப எந்த நோக்கத்துல படம் பார்க்கறாரு? ட்ரெயிலர் எத்தனை சீன் இருந்துச்சு, அந்த லவ் சீன் இருக்குல்ல, மெலோடி, அது ஒரு ஷாட்டை ரசிச்சிருக்காரா? எங்க அதை பத்தி பேசவே இல்லை. கழுத்துல முத்தம் கொடுக்குறான், உதட்டுல முத்தம் கொடுக்குறான், கண்ணத்துல முத்தம் கொடுக்குறான். அவரு ஹீரோ, அந்த படத்தை அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கும், உங்களுக்கு என்னப்போ? உங்களுக்கே வயிறு எரியுது. டைரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்றேன், நீங்க அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. என்ன, நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிடுங்க, அம்மா நான் முத்த காட்சியில கமல்ஹாசனோட அதிகமா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி. யாரு ஏன் உங்களையும் கூப்பிடுறேன், நானே நடிச்சிட்டேன். அப்புறம் நாங்க இழிச்ச வேணாம், நாங்க படம் பண்ணி நாங்க டேரக்ஷன் பண்ணி இவர் ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பாரு, நாங்க ரசிக்கணுமா? அதுல அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம். என்ன அது வர்றது? நீங்க பேசுங்க படத்தை பத்தி, கடைசி வரைக்கும் டெக்ஸ்டும் டைட்டில் சொல்லவர். முத்தம் முத்தம் கிஸ்ஸு கிஸ்ஸு, அவன் கொள்றான், அவன் காதலிக்கிறான், எவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான் சார் அவரு டெக்ஸ்டர் டெக்ஸ்டர் டெக்ஸ்டர். ஓகே, இப்போ இந்த படத்துல பாட வேண்டியது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பளிச்சுன்னு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் ஸ்ரீநாத் விஜயன் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. குறிப்பா ஒரு இசையமைப்பாளருக்கு ரொம்ப ஒரு அழகு என்னன்னா, திறமை என்னன்னா, வரிகளை நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது. அதுதான் ஒரு இசையமைப்பாளோட, நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. வரிகள் வந்து நமக்கு கேட்கணும். இது ரெண்டு பாட்டிலும் சரி, எல்லா வரிகளும் தெளிவா நம்மளுக்கு புரிஞ்சது. பாடலாசிரியர் மோகன்ராஜன் இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு நல்ல கவிஞர். அவர் சும்மா ஒரு மெட்ருக்கு வார்த்தைகளை நிரப்பிட்டு போகாம கருத்தோட எல்லா வரிகளும் பார்த்தா நல்ல ஒரு சிறந்த பாடலாசிரியர் வேற. நான்லாம் பாடலாசிரியர் தான், ஆனா கவிஞர் வேற. உதயகுமார் சார் கவிஞர். ஒரு நாளும் உனை மறவாத பிரியாத வர வேண்டும், என்ன அது கவிதை. நம்ம வந்து வேற நிறைய பாட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மோகன்ராஜன் வந்து கவிஞர்.
நிறைய வரிகள் எல்லா வரிகளும் ஒரு நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது தேடி இருக்கணும், தெரியும் இந்த கவிஞர் வந்து வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு, வந்த வார்த்தை நிரப்பல, வார்த்தைக்கு அலையணும். ஒரு பாடலாசிரியர் கவிஞருங்கிற வந்து ஒரு புது வார்த்தை போட்டுக்க மாட்டோமா? அதுல ஒரு வரி வரும், யாரோ யாரோ யாரிவனோ அந்த பாடல்ல, வெளியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு. ஆஹா, அந்த நான் வாழும் கற்கண்டுன்னு சொன்ன உடனே அந்த ஹீரோயின்களுக்கு கற்கண்டா தெரிஞ்சு. அதுக்கு அடுத்து உன்னை தேடும் தேடும் பூச்செண்டு. அதான் இல்ல இல்ல வரிகள், ஏன்னா அதுக்கு மியூசிக் டேரக்டருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா வரிகளை கேட்க வச்சாரு. அப்ப ஒரு இந்த மாதிரி நல்ல வரிகள் வந்து சில இதுல மியூசிக் வந்து அப்படியே ஓவர் டைப் பண்ணிடும். ஆனா உதயகுமார் சார் வரிசையில ஒரு நல்ல கவிஞரா நம்ம மோகன்ராஜன் உருவாகிறாரு. அப்பப்ப பேரச மாதிரி மாசாம எழுதுங்க. இப்படி சொல்லித்தான் நம்ம கவுத்துரு நம்மள ஏத்தி வரோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி சொல்லி, ஆமா பேரரசன் பாடலால்தான் அப்படின்றது. ஓஹோ அப்படியா, அங்கே ஒரு எக்கோ ஒளி ஒலிக்கும். இருந்தாலும் பாராட்டுக்கு மனசு வேணும். இந்த மேட்டில் மட்டும் எல்லா மேட்லையும் நம்ம உதயகுமார் சார் பாராட்டி தான் இருப்பாரு. டெக்ஸ்டர் ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது ட்ரெயிலர் பார்த்துமே த்ரில்லர் போகும். இப்போ வந்து ராஜன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே தேவையில்லை, எல்லா மொழியிலும் இந்த படம் வரவேற்கப்படும். இந்த மாதிரி படங்களுக்கு இருமொழியும் தேவையில்லை, மும்மொழியும் தேவையில்லை, இது வெளியிருந்தா போதும். நம்ம இயக்குனர் சூரியன்ஜி, இந்த இன்சில தூட்டி பின்னாடி போட்டாலே ஒரு ராசி தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சுந்தர்சி, மோகன்ஜி, இப்ப சூரியன்ஜி. ஆமா, அதனால இது ஒரு ராசி தான். ஆளு ரொம்ப தன்மையான ஆளு, ரொம்ப டயட்டும் நம்ப முடியாது. இவர் நம்ம லிஸ்ட் என்னென்ன திருப்பாச்சி பார்த்துட்டு இந்த ஆளா படம் பண்ணாங்கட்டாங்க, நம்பவே இல்லை. அவங்க சாஃப்டா இருக்காரு, ஆனா நல்லா மேக்கிங். ஹீரோ ஒரு கோவிந்தராஜ் பிள்ளை, பிள்ளையும் சொல்ல மாட்டோம் தமிழ்நாட்டுல. இங்க நாங்க வாவுசதன் பிள்ளையே பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், விட மாட்டாங்க இங்க, வாவுசியும் சொல்லுவோம். அது மாதிரி இங்க ராஜு கோவிந்தன் நல்ல ஹைட்டு சார், நல்ல கலரு, ஆமா நல்ல பர்சனாலிட்டி. ஆமா, ஒரு ஹீரோக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கு. ஆமா, நான் சொல்ற முத்தத்தை மட்டும் சொல்ல, மொத்தத்தையும் சொல்றேன். கதாநாயகி யுக்தா பிரேம் ஹோம்லியா இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு எல்லாமே ஹோம்லி மாடர்ன் எல்லாம் கலந்துருக்காங்க. இரண்டாவது ஹீரோ அபிஷேக், ஆமா ஒரு க்ளோஸ்அப்ல அப்படியே ஒரு லுக் விடுவாரு, அது டக்குன்னு தெரியல, அது ஞாபகம் இருக்கு. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிறிய படம் சொல்றோம், சிறிய படங்கிறதெல்லாம் அப்படிதான். லப்பர் வந்து சிறிய படமா வந்துச்சு, ஆனா பெரிய படம் ஆயிடுச்சு. அது மாதிரி குடும்பஸ்தன் சின்ன படமா வந்துச்சு, பெரிய படம் ஆயிடுச்சு. அதில் வரும்போது தான் நம்ம சிறிய படம் சொல்லுவோம், ஆனால் வெற்றியை பொறுத்து தான் அது சிறிய படமா பெரிய படமா அப்படிங்கிறது. இன்னைக்கு என்னன்னா, கொஞ்சம் சினிமாவில் வந்து நம்ம சிறிய படங்களுக்கு அதிகமாக தேட்டர் கிடைக்கல, ஆள் வரல அப்படின்னா சொல்கிறோம். அதுக்கு மற்றவங்க குறை சொல்லக்கூடாது, நம்ம ஆராய்ச்சி பண்ணும். ஒரே நேரத்தில் சிறிய ஒரு 10 படம், இப்போ லாஸ்ட் வந்து 10-11 படம் வச்சு, ஒரு சின்ன படங்களை ஒரே நேரத்தில் 10-11 வரும்போது அது நம்மளே நம்ம எடுத்துட்டு விரும்புறோம். அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல் வரணும். அதெல்லாம் நம்ம சினிமா தயாரிப்பாளர் தான் பார்த்துக்கணும். அப்படி இஷ்டத்துக்கு விட்டா எல்லாருக்கும் பாதிப்பாயிருக்கு. இதுல சந்தோஷமா சொன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன கண்ணீரா கதாநாயகன், அவரும் டைரக்டர் கதிரவன் வந்திருக்கிறாரு. ஆமா, இந்த படம் நல்ல, நான் பார்த்தேன் படம். சமீபத்தில் வந்த சிறிய படங்கள்ல எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமும் அதுக்கு அமைஞ்சிருக்கு, மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கு.
கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்ஸ்டைல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் பேரும் புகழும் பெற்றிருக்கிறார். பார்த்துட்டு நன்றி, வணக்கம். Hi, everyone. Namaskara. Vanakkam. I'm Yukta Pervi. So, to speak about Dexter, I don't know where do I start. One fine afternoon, I get a call from Shanku sir, the manager of Dexter, saying, we have so and so subject about it. Can you please come? Let's have a discussion over it. Obviously, things don't happen on phone call. There I was in the afternoon. The entire team was sitting there. Suryana, Sharvaka sir, everybody. I heard the story. I think within half an hour we finished the discussion and they left up to me whether you want to do it or no. Of course, it was a yes. And I think that yes made me meet such a beautiful team. Please applaud them. Because I think Dexter is not just a movie for me, it's an emotion. When love goes out of your way, and how, when a lover, he goes out of the way to give justice to certain things. He had his own childhood traumas. Second, I was his lover. Then it comes to Sitara. Sitara is not here right now, but I think everyone has done a fab job. And let's not forget everyone who is here. I think everyone did a fab job. It was amazing working with each and everyone. I am not able to, take everybody's names. I won't be able to, specify everyone, but I think everyone did a fab job. I'm really blessed to meet such a beautiful team. I think first things I would like to congratulate all my co-stars from Rajiv to Abhishek to Sitara. And thank you so much, Suryana. I don't, normally tell him, like, I don't address him by saying director. I call him my Anna because thank you so much, Suryana, for giving me such a lovely opportunity. Things would have been, nothing without you. I think he's the one who picturizes and portrays what, has to go to the audience. And when the sketch is nice, I think when you feel colors, it automatically turns out beautiful. And that's all I can say. Thank you to the producers, to everyone who is here, all my lovely audience, everyone watching me. And I'm born and brought up in Mumbai. I'm a Maharashtrian. I have settled in Karnataka, Bangalore. It's been 4 years. I speak full-fledged Kannada. And I think next time, whenever I'm coming to Tamil Nadu, I am able to speak in Tamil as well. So I promise you all, I'll make it up to my lovely audience. Thank you for giving me this opportunity. Thank you for welcoming me with open arms. I will surely make it up to you all. Thank you. Nandri. Namaste everyone. First of all, I would like to congratulate the whole team of the Dexter. So my journey for this movie is very short. Like, I worked only for the 3 days for the song, but whatever journey I went with these guys, it's like awesome. So Rajiv sir, Yukta, like they have like they are like for me one take artists, like single take artists. So within a short period of time, we did a great song, I guess. So thanks a lot for this opportunity, sir, Surya sir, Charvaka sir. So thank you so much for giving me the great crew, great team, sir. And thank you, audience. I hope you all will like this movie, and please support everyone here. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். படத்தோடைய ட்ரெய்லர், பாடல் எல்லாம் கேட்டேன், பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் லுக் வெரி பியூட்டிஃபுல். வெரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, இன்க்ளூடிங் பிரதர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் a bit scary and thriller இருக்கு. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு சி என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டோரி நல்லா போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸைட்டட். உங்களை மாதிரி நானும் ஆர்வமா இருக்கேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இப்போ சின்ன படங்கள், ஒரு சின்ன பதிவு என்னன்னா, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து மீடியாஸ் வந்து கண்டிப்பா இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பண்ணணும். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லா ஜாம்பவான்களும் ஈக்குவலா இந்த படத்துக்காக நிச்சயமா வந்து குரல் கொடுக்கணும்.
சின்ன படங்கள் பெரிய பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. அது இப்ப நடந்துட்டும் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன் டு ப்ரொடியூசர் எவ்ரிபடி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த நிகழ்ச்சியில அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் ஆன் த ஸ்டேஜ் நமஸ்காரம். அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப சார், நான் வி ஒர்க் டுகெதர் ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதல்ல. அண்ட் நவ் இட்ஸ் சச் அ சர்ப்ரைஸ் நான் உங்களை இங்கே பார்க்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் சூரியன் சார், எனக்கு சூரியன் சார் ஒன்று நிமிஷம் சார், நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் படத்தில் கூப்பிடும் போது நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொன்னீங்க. இப்போ ஆடியோ லான்ச்க்கு வர சடன் நீங்கள் தான் ஹீரோ, நீங்களும் ராஜீவ் சாரும் ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சார், எப்படி ஏற்ற முடியும்? ஆமாம் சார். சார் இல்லை சார், நான் கரெக்டாக நானே ஒரு நீஷ் கிரியேட் பண்ணுறேன், ஒரு வில்லனாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ திடீர்னு நீங்கள் ஹீரோ அப்படியெல்லாம் நான் போக தேவையில்லை சார். டெஃபினெட்லி ஐ திங்க் இட்ஸ் நோ ஆன் அ வெரி நைஸ் அண்ட் சீரியஸ் நோட். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கறது தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எனக்கு இந்த ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லை. நான் நார்மல் ஐடி, ஐ யூஸ் டு ஒர்க் இன் ஆட் ஏஜென்சி. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன். தியேட்டர் நிறைய ஒரு 10 வருஷம் தியேட்டர் பண்ணேன். அண்ட் மேடையில் வரும்போது எனக்கு கேரக்டராக வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அபிஷேகா பேசும்போது அப்போதான் எனக்கு கொஞ்சம் தயக்கம். எனக்கு என்ன பேசுறது, எப்படி பேசுறது, அதுதான் எனக்கு ப்ராப்ளம். பட் ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் சே தட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த 100 people or 200 people working behind the screen. நாங்கள் ஒரு ஆக்டர்ஸாக நான் பேசுகிற டைலாக்ஸ், நான் அந்த ஸ்டண்ட்டோட சீக்வன்சஸ், நான் எப்படி இருக்கேன் ஸ்க்ரீனில், என்ன மாதிரி டைரக்ஷன், என்ன மாதிரி மியூசிக், அது எல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அது நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. லைக் ஷங்கு சார், ஐ வுட் லைக் டு கால் Godwin, I'd like to even thank I would like to thank Mani. They were all part of the team who actually helped me create. So yes, you can see all of us on screen. We are the ones who are doing it. But because of so many people working with us, I think that is the real success. You created a team, Suryan sir. நீங்க ஒரு டீமை கிரியேட் பண்ணீங்க, ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணீங்க. அண்ட் சார்வகா ப்ரோ, ஐ லவ் யூ. You've been a strong support. You've held the team. ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நமக்கு நம்ம ப்ரொடக்ஷன்ல அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஸ் டேட். பட் தென் ஹரிசா, யூ கேம் ஆன் போர்ட். இன்க்ரெடிபிள். தட் இஸ் வென் நம்ம லைக் வி தாட் ஓகே, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த சின்ன ஒரு படத்தும் நம்ம வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த வேர்ல்ட், வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த பீப்புள். அண்ட் அதுதான் முக்கியம் சார். இப்போ அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம், அந்த பயணம், அதெல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே வந்திருக்கோம். அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் எவ்ரி ஒன் கேன் சப்போர்ட் அண்ட் ஷுட் சப்போர்ட் அ ஃபில்ம் வித் பியூர் இன்டென்ட். தட்ஸ் ஆல். பிஃபோர் தட் கொஞ்சம் சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஆனால் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராஜீவ் ப்ரோ, யூ ஆர் ஃபேபுலஸ் டு ஒர்க் வித். ஐ எம் ஸோ சாரி. இங்கே ஸ்டண்ட் நீங்கள் அவங்க ஹைட் பாருங்க, அவங்க வெயிட் பாருங்க, அவங்க கலர் பாருங்க. இப்போ அவங்க கூட ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். இமேஜின் பண்ணுங்க, நான் அவங்க கூட ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்க பார்த்து 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 ஸ்டண்ட் பண்ணாங்க. ஐயோ அவனுக்கு பட்டுனா அவங்க புட்டுன்னு போயிடும் அந்த மாதிரி. ஸோ பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். இட் ஹவு யூ ஹேண்டில்ட் மீ. ஐ வாஸ் ஆல்சோ நர்வஸ். ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டுக்கு வரேன், எனக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, நீங்கள் ஷூட் ஸ்பாட்ல வந்தால் போதும். சூரியன் சார் வாஸ் லைக், ப்ரோ நீங்கள் கரெக்டாக ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கீங்க, அப்படியே வாங்க, ஒன்றுமே பேசாதீங்க, அப்படியே வருங்க, அப்படி டர்ன் பண்ணுங்க, அப்படி டர்ன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த இன்டென்ஷன். மணி ப்ரோ வுட் கம் அண்ட் சே, ப்ரோ நான் மணி கிட்ட பேசுவேன், மணி ப்ரோ டயலாக்ஸ் என்ன மாதிரி பேசணும், எப்படி பேசணும். மணி இஸ் லைக், இல்லை டென்ஷன் வேணாம், ஒரு ஷார்ட், ஒரு 20 minutes ஷார்ட் முன்னாடி he'll give me the entire setup, எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், ஃபுல். அண்ட் அதுக்கு and then co-director Mani. So please Mani, so thank you so much for being such an integral part of Sadik. If not for you and if not for the entire team, Sadik would not have been created. And Godwin, அவர்தான் நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே அவன் ஸ்பஷ்டமா பேசல, கொஞ்சம் எங்கெங்க அங்கங்க போகுதுன்னு.
டயலாக்ல எப்படி எடிட்டிங் எப்படி நம்ம டப்பிங் பண்ணும்போது எப்படி மேட்ச் பண்ணலாம் லைக் சார் விதவுட் யூ அதான் சொல்றேன் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். ஸ்க்ரீன்ல ஒரு கேரக்டர் நீங்க பாப்பீங்க, ஆனா அந்த கேரக்டருக்குள்ள அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. அந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, அங்க ஃப்ரம் த சவுண்ட் இன்ஜினியர், ஃப்ரம் த சவுண்ட், ஃப்ரம் த டப்பிங் ஆர்டிஸ்ட், எல்லாமே நிறைய ஒரு டீம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் பை பிஃபோர் சேயிங் வெதர் த ஃபில்ம் இஸ் குட் ஆர் பேட், நீங்க அந்த படத்தை பாருங்க. அந்த படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் give it a chance. And before I forget one more thing, Yukta Previ, you just light up the screen whenever you come on screen. You have the grace, you have the charm, and you have something that is very innately pure. So thank you so much for being such a sport and such a great human being. So thank you so much. Thank you, Praveen. I mean, unfortunately, அவங்க சொன்னது ஒண்ணுமே கேட்க முடியாது because mic இல்ல, so it would not have been registered. But she's saying good things about me. அப்படின்னு நீங்க believe பண்ணலாம். But thank you, you're being very sweet. So thank you so much. So I hope I have not forgotten anyone. And Adi sir, thank you so much for showing Sadik the way you showed. So thank you so much, sir. Mohan sir, thank you so much. Unfortunately, I was also thinking, இப்போ ஒரு வில்லனுக்கு நீங்க கொஞ்சம் மியூசிக் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்ரீநாத் சார், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் வில்லனுக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பாட்டு போடுங்க சார், அப்ப நானும் நடிக்கிறேன். அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை சார். ஆப்ஷன் சார், சர்வாக்கர் சார், சார் நெக்ஸ்ட் படம் எப்போ பண்றோம்? பண்ணலாம் சார். ஓகே, அப்போ ஸ்டேஜ் முன்னாடி நான் கேட்டேன், அவங்க ஓகே சொன்னாங்க. ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நமஸ்காரம் சார். நமஸ்காரம். சப்போர்ட் பண்ணதுக்கு, இங்க வர்றதுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றி. சாரி சார். டெக்ஸ்டர் இந்த மூவி ஃபர்ஸ்டா தேங்க்யூ சொல்ல வேண்டியது பிரகாஷ் சார், ப்ரொடியூசர். சர்வகா சார் ப்ரொடியூசர், பிரதர் பிரகாஷ் சார், அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டு. சூரியன்ஜி, ஆதி சார், ஸ்னேகா மேம், ஸ்ரீநாத் விஜய், மணிகண்டன், சங்கு அண்ட் கோட்வின். இப்போ ஒரு படத்துல நடிக்க போறேன், அவரை பாருங்க. கோட்வின் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். இப்போ ஒரு படத்து கூட நடிக்க போறேன். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து சார், ஒரு சார் சூரியன் சாருக்கு தெரியும் இது வந்து ஒரு த்ரில்லர். ஆனா இது ஸ்டோரி பண்ணது சிவம், ஸ்கிரீன் பிளே பண்ணது சூரியன் சார். அப்போ ஒரு த்ரில்லர் படத்துல வந்து the most important thing, why என்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. எதுக்கு இந்த கேரக்டர் இது பண்றான்? எல்லா சீன்ல வந்து அது இருக்கும். ஆனா இது ஃபுல் ஸ்கிரீன் பிளே பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கு. அப்ப கேரக்டர்ஸ் நான் அபிஷேக் எல்லாருமே கேட்கிறேன், சார் எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும்? ஷூட் ஸ்டாப் ஆயிடும், ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஷூட் ஸ்டாப் ஆயிடும். சூரியன் சார் அது நினைச்சிட்டே இருக்கும், எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணும், அந்த சீனை கட்டு. அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சதா அந்த சீன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் இந்த படத்தில் போயிருக்கு. ஸோ நீங்கெல்லாம் வந்து பாருங்க. That's all I have to say. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு அவ்வளோ அழகா தெரியாது, ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன். டெக்ஸ்டர்ல எனக்கு இப்போ ஆக்ட் பண்ணிட்டா ராஜுபடா சார், யுக்தா அண்ட் அபிஷேக் சார், சித்தாரா, ஹரிஷ் பரேடு சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட டைரக்டர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளோட ஆதி சார், நீங்கள் தான் ஆக்சுவலி சூப்பரா பண்றீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்ரீநாத் சார் சூப்பர், லவ் யூ. அண்ட் ஸ்னேகா மேடம் கோரியோகிராஃபி நல்லா பண்ணிட்டாரு. படம் பாருங்க, எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். டெக்ஸ்டர், இந்த டெக்ஸ்டர் திரைப்படம் வந்து இந்த என்னோட ஜேர்னில இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதாவது பிஆர் வெங்கட் சாரும் டைரக்டர் சூரியன் சாரும் ரிலீஸ்க்காக ஒரு நாள் பேசணும்.
படம் பார்த்தோம். ஆக்சுவலா தமிழ் அண்ட் மலையாளத்துல ரெண்டு லாங்குவேஜ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது என்னன்னா 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 5 வயசுல வந்து சின்ன பசங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், அதுல வர ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வெறுப்பு தான் ஒரு ஒட்டுமொத்த படத்துலயும் முக்கியமான கான்செப்டா வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து கடைசியா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அன்னைக்கே மன்னிப்புன்னு ஒரே ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தா இந்த கதையே இல்லை. அந்த மாதிரிதான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்து அந்த சின்ன வயசுலயே வந்து அவங்க கதையில வச்சிருந்தாங்கன்னா டோட்டலா வந்து இந்த படம் இந்த அளவுக்கு போயிருக்காது. அதுல நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய வயலன்ஸ், அந்த கொலைகள், அந்த மாதிரி விஷயம், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த படத்துல ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கரெக்டா பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த டீமுமே. சூரியன் சார் வந்து ரொம்ப கான்பிடண்டா இந்த படத்துல இருக்காங்க. ஏன்னு கேட்டா அதுல கடைசியா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான். கடைசியா வந்து அவன் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தான். இவன் 20 வருஷமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து டிராவல் ஆயிருக்கான் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதுல வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன், ராம் என்டர்டெய்னர்ஸ், பிரகாஷ் சார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தருண் சார் வச்சு. அதுக்கு அடுத்ததா தமிழ்ல வந்து டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் எடுக்கிறது ரொம்ப போராட்டமா இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப அழகா வந்து ஒரு தமிழ் படத்துல எல்லா விதமான ஒரு களமும் வந்து தொட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். நான் நிறைய டைம் வந்து நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். அதாவது சின்ன படங்களை வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ இன்னும் நிறைய சிறு படங்கள் பண்ற நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுல இன்னைக்கு வரைக்கும் மோர் தென் நாங்க ஒரு 40 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உத்ரா ப்ரொடக்ஷன்ல. ஸோ அதுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்குமே எங்களோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த பிரசாத் லேப் தான். பிரசாத் லேப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னு கேட்டா எங்களுடைய தொடர்ச்சியா எல்லா படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தராங்க. நேற்று கூட கண்ணீரா படத்துடைய இயக்குநர்கள் சங்க ஷோ நடந்தது. இன்னைக்கு வந்து டெக்ஸ்டர், நாளைக்கு எங்களுடைய அடுத்த படமான ஜென்டில்வுமன் படத்துடைய ஷோவும் இருக்கு. ஸோ நாங்க கேட்கிற டைம்லாம் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு பத்திரிகையாளர்களும் நாங்க சந்திச்சு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய தளமா வந்து இந்த இடம் இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா ராஜு பிள்ளை சார். ஸோ அவர் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ல வந்து இங்க இந்த டெக்ஸ்டர்ல வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவரு வெப்பனும் பண்ணியிருந்தாரு. வெப்பன்லயும் நான் கேரளா ஏரியா பண்ணியிருந்தேன் சார். ஸோ அவரு ரொம்ப ஒரு அம்புலா போன்ல பேசுவாங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட டேட்ஸுக்கு கூட அவர்கிட்ட நாங்க சில கோரிக்கைலாம் வச்சு கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி வந்தாரு. தேங்க்யூ சார். இதே மாதிரி ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸுக்கு எங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஸோ இந்த மேடையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மோகன்ராஜ் சார் லிரிக் ரைட்டர். நான் முதல்ல டைரக்ஷன் பண்ண படத்துல வந்து சாங் எழுதினாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி லப்பர் பந்துன்றதெல்லாம் தாண்டி அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அனிருத்தரோட மியூசிக்ல டேவிட், அப்புறம் சுந்தரபாண்டியன் நிறைய படங்கள்ல ஹிட் கொடுத்துட்டே இருந்தாரு. ஸோ லப்பர் பந்துன்றது அவர் இன்னும் வேற தளத்துல கொண்டு போயிடுச்சு. எனக்கு அவர் ரொம்ப நாள் கழிச்சு இங்க பார்த்துட்டு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா முதல் சந்திப்பு எங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. ஸோ மோகன்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. விஜய் ஸ்ரீநாத் சார் மியூசிக்ல வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியா பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர்லாம் ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா ஒரு புது இசையமைப்பாளரா வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடைப்பாங்க. ஸோ வனிதா மேடம், அவங்களுக்கும் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. அப்புறம் ரோபோ சங்கர் அண்ணன், அப்புறம் பேரரசு சார், உதயகுமார் சார், ராஜன் சார், இவங்கெல்லாம் என்னன்னா இப்போ சமீபமா நான் நிறைய சின்ன படங்கள் பண்ணும்போது நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா ஒரு திரைப்படம் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, நானும் சின்ன படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் தான், நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி சம்பந்தமா இது எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு பேசும்போது பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி மேடையில படத்துல பண்ண, ஏன்னா புதுசா வரவங்க மட்டும் பேசும்போது அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுன்றது தெரியாது. அடிஷ்னலா நம்ம சில சப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கும் போது இங்க வந்து நிறைய பேர் அணுகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க நான் ட்விட்டர்ல போடுறதுக்கே அவங்க சைட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நமக்கான நேரத்தை ஒதுக்குறவங்க வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுல வந்து அவர் பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் சொல்லும் போது வந்து நாங்கெல்லாம் தவிர்க்கப்படாம வந்து இங்கெல்லாம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி, இதுதான் வேலையா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த பொறுப்பு வந்து எல்லாருக்கும் வருமானு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசுற ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு படத்துக்கு பிளஸ்ஸா மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா வந்து நம்ம இருக்கு.
அதை விட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அதாவது என்னன்னா, நான் சமீபமா அந்த சோசியல் மீடியாலலாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்த பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் சார்கிட்ட பேசுனதில்ல. ஆனா வந்து இந்த காப்பிரைட்ஸ் சம்பந்தமா வந்து இது இந்த இசை வெளியீட்டு மேடையில பேசலாம். ஸோ காப்பிரைட்ஸ் வந்து அவருடைய பாடல்களுக்கு வந்து அவரு கேட்கறது இல்லைன்ற மாதிரி அதில் நான் படித்தேன். இது வந்து இன்னைக்கு என்னன்னா, தொடர்ச்சியா நான் நிறைய படங்களை வந்து ஓடிடியில பிசினஸ் பண்ணும்போது வந்து ஒரு படத்தை ஒரு அவுட் போட்டு நாங்க கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அந்த காப்பிரைட்ஸ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இந்த ஒரு சாங்குடைய அதுவும் இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. என்னன்னா ஒரு 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 சின்னதா ஒரு சரணங்களோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு இதை சேர்த்தோம்னா உடனே அதுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ்ல கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பண்ற பட்ஜெட்லயே நாங்க வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்ஜெட் எல்லாம் போட்டு இவ்வளவும் பண்ணும்போது அந்த காப்பிரைட்ஸை வந்து நம்ம வாங்கி பண்ண முடியாத ஒரு சூழல்ல வந்து இருக்கு. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. பொதுவாக நாங்கள் முதல்லலாம் பேசும்போது தேட்டர் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, இப்படிலாம் வந்து நம்ம கோரிக்கை வைப்போம். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு படம் தான் வந்து தீர்மானிக்குது படம் போய் சேர்றதோ சேராதோ. ஆனா அதை தாண்டி எடுத்த படத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. அந்த 1000 பிரச்சனையில இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷமா ஊடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த காப்பிரைட்ஸ், ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது தன்னுடைய பகுதியில வந்து மதுரையோ தேனியோ சம்திங் எனி ஒன் ஊர்ல வந்து அவர் ஒரு பாடலை வந்து அவர் ரசிச்சிருப்பார். அதை அவருடைய படத்துல பின்னாடி ஒரு சின்ன ஓரமாவோ இல்ல ஒரு வீடியோல எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு வியாபார ஒரு இதுதான். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட அந்த பாடலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில கன்சிடர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை பார்த்து வளர்ந்தவங்க. அப்படின்னும் போது அவங்க படத்துல இருக்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணும்போது சிறு படங்கள்ல வந்து அந்த காப்பிரைட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்க ஆடியன்ஸ் கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸா இருக்கும். அதுக்கு உதாரணம் சமீபமா வந்து லப்பர் பந்துன்ற படத்துல அந்த படம் என்ன ஒரு சின்ன கான்செப்டா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாலும் அதுல வந்து அந்த பொட்டு வச்ச அந்த விஜயகாந்த் சாரோட சாங் தான் ஒட்டுமொத்தமா நிறைய பேர் கொண்டு வந்தது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இங்க ஒரு வெற்றியை பார்க்கறது, ஒரு படம் எடுக்கிறதும் இங்க அவ்வளவு பெரிய போராட்டமா இருக்க தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு அடிஷனல் மெட்டீரியல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த காப்பிரைட் சம்பந்தமா சமீபத்துல தேவா சார் வந்து என்னுடைய படத்துக்கு எந்த விதமான பணமும் தேவை, எனக்கு கோடி முக்கியம் விட கோடிகளை கொடுக்குற ரசிகர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்துல எங்களுடைய ஒட்டுமொத்த டெக்ஸ்டர் குழு சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ச்சியா இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்குறீங்களோ எங்களுக்கு சேர்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நாங்கள் அடுத்தடுத்து பயணப்படுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருக்கும். இன்னும் இந்த படத்துக்கான ப்ரெஸ் ஷோ ரிலீஸ் மற்ற எல்லா அப்டேட்ஸும் வரும்போது பத்திரிகையாளர்களை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த சூரியன் சாருக்கும் பிரகாஷ் சாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை ஊடக அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். காலையிலையும் பார்த்துருப்பீங்க, காலையில இருந்து அப்படியே 2-3 ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு 2 ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் படத்தினுடைய டைட்டிலை பத்தி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த யாரோ சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டெஸ்டர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. அதில் லைட் எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சா ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவர் வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. பிரதரையும் சரி இவரை பார்த்தாலும் சரி
அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு. கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவொடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாம உட்காந்துட்டாரு. ஆனா அவர் நிக்கும் போது இவர் இத்தினூண்டு சைஸ்ல இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸ். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்துல வந்து இப்ப ஒரு போய் சீன் சொல்றாருன்னு வைங்க சார், காலையில நம்ம வந்து அப்படியே விரட்டி போறோம் சார். அவர் சொல்லுங்க, ఎందుకు టెల్మి ఇక్కడ చూసుకురండి, నేను விரட்டுக்குறண்டி இப்படி பேசியிருப்பாரு. இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமரா வந்து கிரேன்ல தூக்குறதுக்கு போல அவரையே கிரேன்ல தூக்கி உட்கார சொல்லணும். இவருக்கு வந்து கிரேன்ல வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட் வந்து கிரேன் ஷாட் இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில கொடுத்துடலாம். சார் நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னாரு, படத்துல வந்து நம்ம எல்லாம் வந்து மரத்தை சுத்தி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளைய சுத்தியே டூயட் பாடியிருக்காண்டா, நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளவு என்ன ரசிச்சாலும் என்கிட்ட அவ்வளவு அழகா சொல்லுவாரு. அதே மாதிரி நான் பேரரசாரை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்க கை தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஜம்பட்டி, திண்டுக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசர் தான். நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு. வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன் பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ் யூஷுவல். அண்ட் எங்க மேடையில அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ், அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு மர்டர் கதை அப்படிங்கிறது வந்து தெரியுது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க, ரொம்ப அழகா பேசினாரு ராஜன் சார், உதயகுமார் சார், பேரரசு சார். ஸோ அதே விஷயத்த தான் நான் திரும்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதிகமா டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் உண்மையா ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளசண்டான ஈவினிங்கா இருந்தது. எல்லாருமே ஆத்மார்த்தமா அவங்க கண்டென்ட்டை பத்தி பேசினதும், டேலண்ட்ஸை பத்தி பேசினதும். இங்க இந்த படத்துல வந்து ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன், at the end of the day we are all actors. Roles are just one film you're a hero, one film you're a villain. and நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க, நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னு. பட் எல்லாமே நடிகர்கள் தான், இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல், ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பா தெரியுது. ஒரு குவாலிட்டி இருக்கு, படத்தோட மேக்கிங்ல இருக்கு, சினிமாட்டோகிராஃபில கண்டிப்பா இருக்கு. த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிளசண்டா. அதாவது ஒரு கிரைம், த்ரில்லர், மர்டர் வந்து யூஸ்வலா ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்கறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it on screen. பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர வர உதயகுமார் சார் பத்தி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும்.
அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பாத்தீங்கன்னா 2024 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் பாக்குற மாதிரியே இல்ல, வெரி பேட். அதெல்லாம் டான்சிங்கா, அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல, அது ஸ்டெப்னு சொல்லவே முடியாது, வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா there is a lot of sensuality, but it was not looking, அதாவது அது வந்து ஆபாசமா தெரியல, கண்டிப்பா தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பா அதுல இருந்திருக்கும். பட் the way that visual choreography was done, எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்ல. உதயகுமார் சார் அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விதத்துல வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காம அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. லொகேஷன்ஸ், மியூசிக் அகேன் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி பிளசன்ட். கண்டிப்பா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிருக்கீங்க, பட் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். there is a bonding which I can see. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ குட் ஃபிலிம். கதை இருக்கு, திரைக்கதை கண்டிப்பா இருக்கணும். இவர் வேற எங்க படத்துல என் மானத்தை வாங்கிட மாட்டிய, என் படத்துல எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி பண்ணேன்னு சொல்ல. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா வந்து அது ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னதுதான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல, படம் அவ்வளவுதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில எண்ட் யூசர்ஸ் பாக்குறவங்க மக்கள், அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, பிரஸ், நியூஸ். ஸோ என்னைக்குமே நீங்க வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பட்டும் படாம தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியா அதை பாயிண்டா எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமால இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமால வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்துல வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டுல வாழ்றோம். ஸோ அந்த விதத்துல வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இந்தியான்றனால வந்து தமிழ்நாட்டுல ஹீரோ மட்டும்தான் இருக்காரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமால. அதுக்கு மீடியா நீங்க கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதோ ஒன்று போடுங்க, ரீச் ஆகட்டும். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் மேம். நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமா இருந்து பிஆர்ஓ சார் ஆன வெங்கட் சார் அண்ட் பிஆர்ஓ உதய் சார் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். எப்ப தான் நடிச்ச படத்துக்கு தன்னை தாண்டி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனையும் மென்ஷன் பண்றாங்களோ அதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி. அது உண்மையிலே சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம நடிச்சோம் வந்தோம் போனோம் இல்லாம நம்ம கூட யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அவங்கள வந்து மென்ஷன் பண்றது பெரிய விஷயம். அதுக்கு வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு கூடிய விரைவில் என்னுடைய படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவையும் கூடிய விரைவில் உங்களை சந்திப்பேன். நன்றி. தேங்க்யூ.